நீதானே, வாழ்வெல்லாம் நீதானே, என் சொந்தம் பந்தம் யாவும் நீரே. தேசப்பா உம்மை தேடி வந்தேனே, எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே. சொந்தம் என்று சொன்னவுடனே உம்மைத்தானே நினைத்தேன். உம்மை அறிந்த நாளிலிருந்து உம்மையே அன்பி கிடக்கின்றேன். அன்பு என்றாலே உமதன்பு ஒன்றுதானே, என்றும் மாறாத அன்பு ஐயா. உயிரே உயிரே, இங்கு நீ இன்றி நான் இல்லையே. உம்மை அன்றி நானே நம்பி நானும் தேடி போவேனோ. இயேசுவே, உம்மை தேடி வந்தேனே, எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே. எனக்கெல்லாமே நீதானே, என் வாழ்வெல்லாம் நீதானே, என் சொந்தம் பந்தம் யாவும் நீரே. இயேசுவே, உம்மை தேடி வந்தேனே, எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே. ஹாய், எப்படி இருக்கீங்க? இந்த விட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பிகாஸ் ஐ ஹேட் டு ரீடு a lot of recordings. But anyway, போன தடவை last time we saw about the church, but this time we'll see a different topic, which is, has the church replaced the Israel? சபையானது இஸ்ரவேலை அகற்றியதா அல்லது புறக்கணித்ததா அல்லது ஒதுக்கியதா? இதோட the answer is no, and will never do that. இதற்கான சில விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். எதற்காக கடவுள் இஸ்ரவேலை அவர் எவ்வளவு தன்னுடைய அன்பிலே வைத்திருக்கின்றார், அதை எப்படி இந்த புறஜாதிய மக்களாக நாம் அதை புறக்கணிக்க முடியாது என்பதை சில வசனங்களை பார்க்கலாம். ரோமர் கடித நிருபம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இப்படியாக ரட்சிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சபை இல்லைங்க, இஸ்ரவேலர்கள் எல்லோருமே ரட்சிக்கப்படுவார்கள், புறஜாதிகள் அல்ல, சபைகள் அல்ல. இரண்டாவது, கிறிஸ்தவ மதமானது கடைசி காலங்களிலே கிறிஸ்தவ மதம் என்று சொல்வதை விட இந்த புறஜாதி கிறிஸ்தவர்கள், ஜென்டைல் கிறிஸ்டியன்ஸ் will be totally depending upon the Israelites for their salvation in the final days. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 14-15ஆம் வசனம் இவ்விதமாய் கூறுகிறது, உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு சகல ஜாதியிலிருந்தும் உன்னை நான் பிரித்து எடுத்தேன் என்று சொல்கின்றார். So God has separated these Israel people among their own tribes. That's what it talks about. யாத்திராகமம் 32:13, Exodus 32:13, it talks about the covenant of the inheritance of the land. அந்த நிலத்தை, இஸ்ரவேல் ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியான உடன்படிக்கை நித்திய காலமாய், not only for the time period, it's for ever and ever, is making a covenant for the Israelites. Exodus 31:31ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது சொன்னால், அங்கே he is making a covenant for the Sabbath celebration, worshiping God on Sabbath day. அதுவும் எப்படி? என்றென்றைக்குமாய், for ever and ever, Israelite people will be celebrating the Sabbath and worshiping God or observing the Sabbath. That's what the covenant has been given to Israelite people. வெளிப்படுத்தல் விசேஷம் அது மாத்திரம் இல்லைங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல என்ன சொன்னாக்கா, he is making a covenant for them to praise and worship God
forever and ever, or servicing the Lord forever and ever for Israelite people. ரெவல்யூஷன் 7ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறது சொன்னால், கடைசி காலங்களிலே இந்த 12 கோத்திரங்களுக்குள்ளாக ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 பேர்களை தேர்ந்தெடுத்து ஏறக்குறைய 144,000 யூதர்கள் கடைசி காலங்களிலே தேவனுடைய சுவிசேஷத்தை பரப்புவார்கள் என்று சொல்கின்றது. இவையெல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, புறஜாதிகளுக்கு அல்ல என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். மேலுமாக எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரத்தில் God makes a covenant, a new covenant, ஒரு புதிய உடன்படிக்கையை யூத மக்களோடு உண்டாக்குகிற தவிர சபைகளோடு அல்ல, மற்ற புறஜாதிகளோடு அல்ல. செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் God talks about the restoration of the Israelites. Isaiah chapter 16, God talks about the remnants of Israelites. These words and much more words are there to give you, but I'm just condensing it into this form. So these many words are talking only about Israelites and Israels. So who are these Israels? He didn't talk about church or any Gentile Christians. Who are these Israels? இஸ்ரவேல் மக்கள் யாருங்க? இன்னைக்கு எத்தனை பேருக்கு இஸ்ரேல்ஸ் யாருக்கு தெரியும்? ரோமர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர் பவுல் இப்படி எழுதுகிறார், இஸ்ரவேலர்கள் அனைவரும் இஸ்ரவேலர்கள் அல்ல என்று எழுதுகின்றார். யோசிச்சு பாருங்க. அப்போ who is Israel then? God told in Exodus 31 that he separated this group among his tribes. ஆபிரகாமுக்கு பிறந்த அந்த தலைமுறைகளை இஸ்ரவேல் மாற்றம் பிரித்தெடுக்கின்றார் ஆண்டவர். எப்படி என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு பிறந்த இஸ்மவேல் and ஈசாக்கு, இவர்களுக்குள்ளே ஈசாக்குக்கு மாத்திரம்தான் பிறப்புரிமை, இஸ்மவேலுக்கு கிடையாது. So birth and birthright is totally different. So birthright is given only to Isaac, not for Israel. ஐசக்குக்கு பிறந்த யாக்கோபு, யாக்கோபுக்கு birthright, not for Esau. So birthright is only given to him. So Abraham, Isaac and Jacob. That's why we always refer all the time in the Bible. It says that God of Abraham, God of Isaac and God of Jacob. இவர்கள் வழி வந்தவர்கள் தாங்க இஸ்ரவேல், மற்றவங்க எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள். இவர்களுக்கு மாத்திரமே ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுகின்ற உரிமை கொடுக்கப்படுகின்றது. மாத்திரமல்ல, கடவுளுடைய வார்த்தைகளை காத்து வைக்கின்ற, they are the keepers of the oracles of the God. And they have the oral Torah has been kept in Jewish people until today. So they are the keepers. Even the more secrets have been revealed to them in the language. They are supposed to save it and they are supposed to proclaim it. Or they are supposed to tell it out to the people, and which they are not doing yet. இதைதான் நம்ம ப்ரொவோக் பண்ணி அவங்க கிட்ட இருந்து வெளியே கொண்டு வரணும். அந்த வேலையை தான் இந்த புறஜாதி மக்களாக நமக்கு கொடுத்தார். Our responsibility is to provoke the Jewish people to bring out all the secrets of the coming Jesus Christ and then bind in one church. That's what the revealing is. So, இவர்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டது. They are the light of the world. God has given everything to them. So, இன்றைக்கு இதை கூட தெரிந்து கொள்ள முடியாதபடிக்கு நாம் இன்றைக்கு நம்முடைய பிரசங்கங்களும் நம்முடைய வழிநடத்துதல்களும் வேறு வேறு விதமாக மாறி மாறிக்கொண்டு போகின்றது. So, நம்ம யோசிச்சு பார்க்கலாங்க, what the church is doing exactly, what we are doing. Are we doing the right thing or are we doing the different one? We need to know exactly about that, why we are not claiming that. இன்னைக்கு இன்னும் கூட பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு ரட்சிப்பு என்ற பேர்ல இன்னைக்கு என்னென்ன பேசுறாங்கன்னு எனக்கே ஒன்றும் தெரியலைங்க. ஒரு சுவிசேஷகர், ஒரு பெரியவர், அவர் சொல்றாரு, ரட்சிப்பு கிடைத்ததுனால் அந்த ரட்சிப்பை ஒருவன் அவனுக்குள்ள வச்சுக்க முடியாதுங்க, அவன் எல்லார்கிட்டும் போய் சொல்லி அவனுக்கு வெளியே சொன்னாதான் அது ரட்சிப்பை தவிர மற்றபடி ரட்சிப்பே கிடையாது. ஆனா என்னுடைய கேள்வி நீங்க வெளியில போய் யார்கிட்ட சொல்றீங்க தான் கேள்வி. வேதம் என்ன சொல்றது, நீங்க யார்கிட்ட போய் சொல்றீங்க, அதான் என்னுடைய கேள்வி. இந்த ரட்சிப்பை குறித்து சொல்றதை பற்றி வேதத்தை நான் வசனத்தை உங்களுக்கு கண்டிப்பா அவங்க சொல்லணும் வித் ரெஃபரன்ஸ் ஐ டாக். ஆனா இன்றைக்கு ரட்சிப்படைந்த உடனே இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு மத்தியில வந்துடுவாங்க. இந்து ரட்சிப்படைந்தால் உடனே கிறிஸ்தவ மக்களத்துல அவங்க கிட்ட சொல்லுவார். ஒரு முஸ்லீம் ரட்சிப்படைந்த அடுத்த நிமிஷமே கிறிஸ்டியன் சர்ச்சஸ் சொல்லுவார், அங்க பேசிட்டு இருப்பார். சோ ரட்சிப்பு என்பது எங்கே சொல்ல வேண்டும், எங்கே எதை சொல்ல வேண்டும் என்பது வேதம் என்ன சொல்லுது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அது என்ன சொல்லுது என்று சொன்னால், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வருகின்ற பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயா, எருசலேம், யூதேயா, சமாரியா
இன்னும் உலகத்தின் கடைசி வரைந்த வரைக்கும், கடைசி எல்லை வரைக்கும் நீங்கள் சாட்சிகளா இருப்பேன்னு சொன்னார். அப்போ பார்க்கலாங்க, எருசலேம் இஸ் a Jewish city, Judea is a Jewish city, Samaria is a Jewish city, and then the rest of the world. First, the gospel is supposed to be proclaimed to the Jewish people, and then to the Gentiles. We never did it. We never addressed it at all. We totally eradicated and took away the Jewishness of Jesus. We started proclaiming our type of Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த யூதத்தை முழுதமாக மாற்றிவிட்டு வெறும் இயேசு கிறிஸ்துவாகிய அவரை எப்படி we are proclaiming about, we are preaching about Methodist Jesus, we are preaching about Pentecostal Jesus, we are exposing only the traditional churches like Jehovah Witness or Seventh-day Adventist Jesus. So we are totally eradicated or just excused out the Jewishness of Jesus, and we are சத்தில்லாத ஒரு இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நாம் வெளியே சொல்லிக் கொண்டு வருகின்றோம். இயேசு கிறிஸ்து ஒரு யூதனாக பிறந்தார், யூதனாக வாழ்ந்தார், யூதனாக மரித்தார், மீண்டும் யூத ராஜ்யத்திற்குள்ளே மீண்டும் ஒரு யூதனாக வருவார். இஸ்ரவேல் இல்லாதல் இந்த உலகம் இல்லை. இந்த உலகத்திலே புறஜாதிகளுக்கும் அவர்கள்தான் விடுதலை. கடைசி காலங்களிலே இவைகள் தான் நடைபெறும். உங்களை ஏமாற்றுவர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை ஏமாற்றிக் கொண்டு வழிநடத்திக் கொண்டு போகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. Bible says that he wanted to make you as the disciples. உலகமெங்கும் சுற்றி திரிந்து நீங்கள் சீஷர்களை உருவாக்கும் என்று சொன்னார் தவிர பிலீவர்ஸ் உண்டாக்கும் என்று சொல்லுங்க. வெறும் பிலீவர்ஸ் உண்டாக்கி கொண்டு இன்றைக்கு இருக்கிறார்கள். சீஷர்களை அவர்கள் இன்றைக்கு இன்னும் உருவாக்கப்படவில்லை. மத்தேயு 15:24 தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்காகவே நான் வந்தேன் என்று தெளிவாக சொல்றார். என்னுடைய சகோதர சகோதரிகளை, நீங்கள் வசனத்தை சரியாக படியுங்கள், அதை கவனமாக படியுங்கள். இன்றைக்கு உங்களை ஆடுகளாகவே வைத்துக்கொண்டு உங்களை வைத்து தொழில் நடத்தி கொண்டிருக்கின்ற சத்தியத்தை புறக்கணித்து சத்தியத்தை இல்லாதபடிக்கு இன்றைக்கு பேர்ல மாத்திரம் வேணா வச்சிருக்கலாம் பெருசா, ஆனா உண்மையான சத்தியம் என்ன? உங்களை டிசைபிள் ஆக வேண்டும். நீங்கள் உங்களை ஆடுகளாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். As a church replaced Israel? No, never. Birth and birthright is totally different. Think about it. Discuss about it if you want to, or research about it. If there is anything, just talk to me, write to me. I'll come back and meet you with another topic next time. Until then, signing off. Bye.